வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க இப்போ காலையில காஃபி குடிச்சுக்கிட்டே இதை கேட்கலாம், இல்லனா டிராஃபிக்ல வண்டியில போய்கிட்டு இருக்கலாம். கண்டிப்பா. உங்க நேரத்தோட மதிப்பு எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால வீணான பேச்செல்லாம் இல்லாம நேரடியா விஷயத்துக்கு வந்துடலாம். ஆமா, இன்னைக்கு நாம 2026 மார்ச் 10ஆம் தேதியிட்ட பல முக்கியமான கட்டுரைகள், சர்வதேச ஆய்வுகள், குறிப்புகள் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய விவாதம் பண்ண போறோம். அதாவது இந்தியாவோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போற மிக முக்கியமான சவால்களை பத்தி இன்னைக்கு நாம புரிஞ்சுக்க போறோம். கரெக்ட். புவிசார அரசியல், எரிசக்தி பாதுகாப்பு, ஏஐ அப்படின்னு சொல்லப்படுற செயற்கை நுண்ணறிவு, காலநிலை மாற்றம், அப்புறம் மக்கள் தொகை சரிவு, தேர்தல் சீர்திருத்தங்கள்னு 6 முக்கியமான தலைப்புகளை நாம கவர் பண்ண போறோம். இந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் இங்க தெளிவுபடுத்திட விரும்புறேன். நான் அமெரிக்கா இஸ்ரேல் போர், அப்புறம் சில உள்நாட்டு அரசியல் விவகாரங்கள் மாதிரியான ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் இருக்கு. ஆமா, ரொம்பவே உணர்வு பூர்வமான விஷயங்கள் அது. அதனால இந்த ஆழமான அலசல்ல வலதுசாரி நிலைப்பாட்டையோ அல்லது இடதுசாரி நிலைப்பாட்டையோ நம்ம எந்த இடத்துலயும் ஆதரிக்கல அப்படிங்கறத ரொம்ப உறுதியா சொல்லிக்கிறேன். மூலக்கட்டுரைகள்ல என்ன இருக்கோ அதை எந்தவித சார்பும் இல்லாம ஒரு தெளிவான புரிதலுக்காக மட்டுமே உங்ககிட்ட கொண்டு வரோம். மிக சரியான விளக்கம். சரி, நாம இப்போ முதல் தலைப்புக்குள்ள போகலாம். இப்போ நீங்க பிப்ரவரி மாசத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. பிப்ரவரினாலே பொதுவா ஒரு இதமான குளிர் இருக்கும் இல்லையா? ஆமா. ஆனா இந்த வருஷம் அந்த குளிரு எங்க போச்சுனே தெரியல. வழக்கத்தை விட 8ல இருந்து 13 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை அதிகமா பதிவாகியிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஜம்ப். ஆ, இமாச்சல பிரதேசத்துல இருக்கிற சிம்லாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பொதுவா மே, ஜூன் மாசத்துல தான் வெயில் கொளுத்தும். ஆனா இந்த வருஷம் மார்ச் முதல் வாரத்திலேயே வெப்பநிலை 25 டிகிரியை தாண்டிடுச்சு. முன்கூட்டியே கோடைகாலம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது எப்படி நடந்துச்சு? இதுக்கு பின்னாடி வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ், அதாவது மேற்கத்திய இடையூறுகள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான வானிலை அமைப்பு இருக்கு. இதை நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சொல்லுங்க. மத்திய தரைக்கடல் பகுதியில உருவாகிற ஒரு புயல் அமைப்பு அங்கிருந்து ஈரப்பதத்தை சுமந்துகிட்டு ஈரானை கடந்து மெதுவா இந்தியாவை நோக்கி நகர்ந்து வரும். இந்த காற்று இமயமலை பகுதியில மோதும்போது மழையும் பனிப்பொழிவையும் கொடுக்கும். ஆமா, அதுதான் குளிர்கால மழைக்கு காரணம். கரெக்ட். ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னா, 2025 நவம்பர் மாசத்துல இருந்து இந்த மேற்கத்திய இடையூறுகள் இந்தியாவை நோக்கி வர்றது ரொம்பவே குறைஞ்சு போச்சு. அதனாலதான் இந்த வருஷம் மழைப்பொழிவு இவ்ளோ மோசமா சரிஞ்சிருக்கா? கண்டிப்பா. தரவுகளை பாத்தீங்கன்னா 1901ஆம் ஆண்டிற்கு பிறகு இந்தியா சந்திச்ச 3வது மிக வறங்க பிப்ரவரி மாதம் இதுதான். வெறும் 16 மில்லிமீட்டர் மழை தான் பதிவாகி இருக்குன்னு படிச்சேன். ஆமா, அது வழக்கமா பெய்ய வேண்டிய மழையை விட 60% குறைவு. நிலத்துல ஈரப்பதமே இல்லாததால சூரிய வெப்பம் நேரடியா நிலத்தை தாக்கி நிலம் சீக்கிரமா சூடாயிடுச்சு. இத கேக்குறப்போ சரி, வெயில் அதிகமா இருக்கு, ஏசிய போட்டுக்கலான்னு நம்ம சாதாரணமா விட்டுற முடியாது. ஏன்னா இது உங்க வீட்டு சமையலறைய, குறிப்பா உங்களோட மளிகை பட்ஜெட்டை ரொம்ப மோசமா பாதிக்க போகுது. உண்மையான பிரச்சனை அங்கதான் ஆரம்பிக்குது. இந்த வெப்ப அலைகள்னால ரபி பருவ பயிர்கள் ரொம்பவே பாதிப்படையும். அதாவது கடுகு, கோதுமை, கொண்டக்கடலை மாதிரியான பயிர்கள். ஆமா. அப்புறம் நிலக்கடலை, எள்ளு, ஆப்பிள் இது எல்லாமே குளிர்காலத்துல விளையக்கூடியவை. பூக்கிற நேரத்துல திடீர்னு இப்படி வெயில் அடிச்சா விளைச்சல் அப்படியே நின்னுடும். தண்ணி பாய்ச்சலாம்னு பார்த்தா நிலத்தடி நீர்மட்டமும் குறைஞ்சிடுச்சு. இதனால வரத்து குறைஞ்சு ஆட்டோமேட்டிக்கா சமையல் எண்ணெய், கோதுமை மாவு விலையெல்லாம் ஏறிடும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வானிலையோட வெப்பத்திலிருந்து நாம இப்போ புவிசார் அரசியலோட வெப்பத்துக்கு வருவோம். ஜியோ பொலிட்டிக்ஸ். அங்க நிலவரம் ரொம்பவே மோசமா இருக்கு. ஈரானோட புதிய உச்ச தலைவராக மொஜ்தபா கமேனி பதவியேற்றிருக்காரு. ஆமா, இதற்கிடையே போர் தீவிரம் அடைஞ்சதால கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $100 தாண்டி $120 வரைக்கும் தொட்டுடுச்சு. இதுக்கு முக்கிய காரணம் அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி தானே? எக்ஸாக்ட்லி. ஹார்மோஸ் ஜலசந்தி அப்படிங்கறது ரொம்ப குறுகலான ஒரு கடல் பாதை. ஆனா உலக பொருளாதாரத்தோட நாடி நரம்பே அதுதான். தினமும் சுமார் 15 மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெய் அது வழியாதான் வரணும். ஆமா, உலக தேவையில 20%. இப்ப அந்த பாதை மூடப்பட்டதால கப்பல்கள் வெளியில வர முடியல. ஈராக், குவைத்தெல்லாம் உற்பத்தியை குறைக்க தொடங்கிட்டாங்க. இது இந்தியாவை எந்த அளவுக்கு பாதிக்கும்? ஏன்னா நாம 88% கச்சை எண்ணெயை இறக்குமதி தான் செய்யறோம். ரொம்பவே பாதிக்கும். சர்வதேச சந்தையில விலை $1 உயர்ந்தா கூட நம்ம இறக்குமதி செலவு $2 பில்லியன் அதிகரிக்கும். 10% விலை உயர்ந்தா நம்ம ஜிடிபியில நடப்பு கணக்கு பற்றாக்குறை 0.4% அதிகரிக்கும்னு தரவுகள் சொல்லுது. ஆமா, அதனாலதான் இந்திய அரசாங்கம் இப்போ விலைவாசியை விட சப்ளை செக்யூரிட்டில, அதாவது விநியோக பாதுகாப்புல அதிக கவனம் செலுத்துறாங்க.
பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வந்துடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. மாற்று வழிகள்ல இப்போ 60% இறக்குமதியை இந்தியா உறுதி செஞ்சிருக்கு. ஆமா, எல்பிஜி சப்ளையும் பாதிக்கக்கூடாதுன்னு சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு கடுமையான உத்தரவு போட்டிருக்காங்க. சரி, இந்த வளைகுடா போர்ல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. வளைகுடா நாடுகள் இப்போ ஒரு பெரிய அதிர்ச்சியில இருக்காங்க. ஆ, ஏன்னா பல வருஷமா அவங்க அமெரிக்காவோட பாதுகாப்பை நம்பி இருந்தாங்க. ஆமா, பில்லியன் கணக்கான டாலர்களை கொட்டி வாங்கிய அமெரிக்க ஆயுதங்களால ஈரானோட தாக்குதல்களை தடுக்க முடியல. சவுதி, கத்தார், பஹ்ரைன்னு பல இடங்கள்ல அமெரிக்க தளங்களே தாக்கப்பட்டிருக்கு. இது ஒரு வரலாற்று திருப்புமுனை. கார்ட்டர் கொள்கைன்னு சொல்லுவாங்களே, அது முழுசா தோத்து போச்சு. அந்த மிடில் ஈஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ், அரபு நேட்டோ அமைப்பும் வேலைக்கு ஆகல. இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கே அமெரிக்கா திணறுது. இனிமே அமெரிக்கா நம்ம காப்பாத்தும்னு வளைகுடா நாடுகள் நம்புறதுல அர்த்தமே இல்ல. இந்த இடத்துல நாம இந்தியாவை பத்தி பேசி ஆகணும். ஏன்னா தேசிய பாதுகாப்ப வெளிநாடுகள் கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறத இந்தியா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கத்துக்கிடுச்சு. 1999 கார்கில் போற சொல்றீங்க. கரெக்ட். அப்போ வெடிமருந்துகளுக்காகவும் சேட்டலைட் டேட்டாவுக்காகவும் நம்ம மத்த நாடுகளை நம்பி எவ்வளோ கஷ்டப்பட்டோம். பல நாடுகள் ஆயுதம் தர மறுத்துட்டாங்க. அந்த வழிதான் இன்னைக்கு இந்தியாவோட பாதுகாப்பு துறையில பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. ஆத்ம நிர்பார் திட்டம் மூலமா தேஜாஸ் போர் விமானம், பிரம்மோஸ் ஏவுகணைன்னு நாமளே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். வளைகுடா நாடுகள் இன்னைக்கு கத்துக்கிற பாடத்தை இந்தியா முன்னாடியே கத்துக்கிட்டு தற்சார்பு பாதையில போய்கிட்டு இருக்கு. ஆனா பாதுகாப்புங்கிறது ஆயுதங்களோட முடியறது இல்லையே. கண்டிப்பா இல்ல. இன்னைக்கு அது தொழில்நுட்பம் சார்ந்ததா, குறிப்பா ஏஐ சார்ந்ததா மாறிடுச்சு. ஆமா, அந்த ஏஐ சம்பவத்தை இப்போ சொல்லி ஆகணும். இலங்கையோட பிரத்யேக பொருளாதார மண்டலத்துக்குள்ள ஈரானோட ஒரு கப்பலை அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் மூழ்கிடுச்சிடுச்சு. அந்த ஐஆர்எஸ் தேனா கப்பல் சம்பவம் தானே? அதேதான். இந்த தாக்குதல் சட்டப்படி சரியான ஒரு ஏஐ கிட்ட கேட்டப்போ அது இது சட்டவிரோதமானது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படி ஒரு ஏஐ இப்படி சொல்ல முடியும்? அங்கதான் பிரச்சனையே. கடல் சட்டங்களுக்கான ஐநா சபையின் விதி 58 அமெரிக்கா அவங்களுக்கு சாதகமா எப்படி பாக்குறாங்களோ அதை அப்படியே அந்த ஏஐ சொல்லியிருக்கு. ஆனா இந்தியாவும் பிற குளோபல் சவுத் நாடுகளும் என்ன சொல்றாங்கன்னா, வேற ஒரு நாட்டோட கடலோர பகுதியில ராணுவ நடவடிக்கை எடுக்கணும்னா கண்டிப்பா அவங்க அனுமதி வேணும். ஆமா, இந்த உண்மையான சர்வதேச புரிதலை மாத்தி சொன்னப்போதான் அந்த ஏஐ தன்னோட தப்ப ஒத்துக்கிடுச்சு. தான் மேற்கத்திய டேட்டாவை வச்சுதான் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிடுச்சு. இதுல கொடுமை என்னன்னா 87 கடற்படை வீரர்கள் உயிரிழந்தத அந்த ஏஐ பெருசாவே எடுத்துக்கல. ஜெனிவா ஒப்பந்தத்தோட அடிப்படை மனிதாபிமான விதிகளை கூட அது கணக்குல வச்சுக்கல. இதத்தான் டிஜிட்டல் காலனித்துவம்னு சொல்றாங்க. ஏஐ ஒன்னும் மாயக்கண்ணாடி இல்ல. மனிதர்கள் கொடுக்கிற டேட்டாவை வச்சுதான் அது இயங்குது. அமெரிக்கா சீனாவோட கட்டுப்பாட்டுல தான் பெரும்பாலான ஏஐ இருக்கு. இந்தியா தனக்கான ஒரு சாவரன் ஏஐ எக்கோசிஸ்டமை உருவாக்கலனா ரொம்ப ஆபத்து. கண்டிப்பா. நம்ம கொள்கை வகுப்பாளர்கள் வெளிநாட்டு ஏஐய நம்பி முடிவெடுத்தா நம்ம இறையாண்மையே கேள்விக்குறியாகிடும். விண்வெளி யூபிஐ மாதிரி ஏஐலயும் நமக்கு சொந்த கட்டமைப்பு வேணும். ஆனா இதையெல்லாம் உருவாக்க நமக்கு மனித வளம் வேணும். அங்கதான் அடுத்த பிரச்சனை நிக்குது. நம்ம மக்கள் தொகை ரொம்ப வேகமா சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆந்திராவுல நடந்ததை சொல்றீங்களா? ஆமா, ஆந்திரா முதல்வர் 2வது அல்லது 3வது குழந்தை பெத்துக்கிற தம்பதிகளுக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை அறிவிச்சிருக்காரு. ஏன்னா அங்க கருவுறுதல் விகிதம் 1.4 குறைஞ்சிடுச்சு. ஒரு நாட்டோட மக்கள் தொகை சீரா இருக்கணும்னா அது 2.1 இருக்கணும். ஆந்திரா பரவாயில்ல, சிக்கிம்ல நிலைமை இன்னும் மோசம். அங்க டிஎஃப்ஆர் 1.1 போயிடுச்சுன்னு படிச்சேன். ஆமா, அங்க வாத்சல்யா திட்டத்துல இலவச ஐவிஎஃப், குழந்தை பிறந்தா அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு, ஓராண்டு மகப்பேறு விடுப்புன்னு என்னென்னவோ கொடுத்து பார்த்தும் மக்கள் தொகை பெருகல. அவங்களால இதை தடுக்க முடியல. ஹங்கேரி மட்டும் கொஞ்சம் வெற்றி கண்டிருக்காங்க. 1.23 இருந்து 1.55 உயர்த்தியிருக்காங்க. ஆனா பணத்தை கொடுத்து குழந்தை பெத்துக்க சொல்றது சரியான தீர்வா இருக்க முடியாது. கண்டிப்பா இல்ல. இன்னைக்கு குழந்தை வளர்ப்பு செலவு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதை விட முக்கியம், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் முற்றிலுமா சிதைஞ்சு போச்சு. ஆமா, வேலைக்கு போற பெண்களுக்கு கேரியர் பாதிச்சிடுமோங்கிற பயம் இருக்கு. அதனால தரமான சைல்ட் கேர், நெகிழ்வான வேலை நேரம் மாதிரி கட்டமைப்பு மாற்றங்கள் தான் இதுக்கு தேவை. கரெக்ட். மக்கள் தொகை மாறினா ஜனநாயகமே ஆட்டம் காணும். அந்த வகையில நாம விவாதிக்க போற கடைசி தலைப்பு ரொம்ப முக்கியமானது. தேர்தல் அமைப்பு பத்தின பிரச்சனை. மேற்கு வங்க மாநிலத்துல வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கும் பணி நடந்துகிட்டு இருக்கு. அதுல சுமார் 60 லட்சம் வாக்காளர்கள் விவரங்கள்ல முரண்பாடுகள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. 60 லட்சம்ங்கிறது சாதாரண நம்பர் இல்ல. பல நாடுகளோட மக்கள் தொகையே அவ்வளவுதான் இருக்கும்.
இதுல உண்மையான வாக்காளர்கள் விடுபட்டிருக்கலாம், இல்ல போலியான பெயர்கள் வந்திருக்கலாம். தேர்தல் முடிவையே மாத்தக்கூடிய விஷயம் அது. இந்த வழக்குகளை விசாரிக்கிறதுல தான் தேர்தல் ஆணையத்துக்கும் மாநில அரசுக்கும் பெரிய மோதல் வெடிச்சது. ஆமா, தேர்தல் ஆணையம் தகுதியான குரூப் ஏ அதிகாரிகளை கேட்டாங்க, ஆனா மாநில அரசு குரூப் பிசி அதிகாரிகளை நியமிச்சாங்க. பிரச்சனை உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அவங்க அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு 142 பயன்படுத்தி ஒரு அதிரடி உத்தரவு போட்டாங்க. இந்த ஆர்டிகல் 142 மூலமா பக்கத்து மாநிலங்களான ஒடிஷா, ஜார்க்கண்ட்ல இருந்து அதிகாரிகளை வரவழைச்சு பணியை முடிக்க சொன்னாங்க. ஆனா இது ஒரு தற்காலிக தீர்வுதான. ஆர்டிகிள் 324 படி தேர்தல் ஆணையத்துக்கு முழு அதிகாரம் இருந்தாலும் அவங்களுக்குன்னு சொந்தமா நிரந்தர பணியாளர்கள் கிடையாது. ஆமா, ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாநில அரசுகளோட ஆசிரியர்கள், வருவாய்த்துறை அதிகாரிகளை தான் நம்பியிருக்க வேண்டியிருக்கு. இந்த டிபெண்டன்சி தான் பல அரசியல் தலையீடுகளுக்கும் காரணமா இருக்கு. தேர்தல் ஆணையம் மாநில அரசுகளை சார்ந்து இருக்கிறதே ஒரு முரண்பாடு தான். ஆக இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தா ரொம்பவே சிந்திக்க வேண்டிய ஒரு சித்திரம் கிடைக்குது. ஆமா, பருவநிலை மாற்றம் நம்ம சாப்பாட்டு தட்ட அச்சுறுத்துது. பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் நடக்கிற போர் நம்ம பெட்ரோல் விலையை தீர்மானிக்குது. ஏஐ அல்காரிதம் நம்ம சிந்தனையா அச்சுறுத்துது. மக்கள் தொகை சரிவும் தேர்தல் குறைபாடுகளும் நம்ம சமூக கட்டமைப்பையே கேள்விக்குள்ளாக்குது. இதெல்லாத்துக்கும் மையமா இருக்கிற ஒரே தீர்வு கட்டமைப்பு ரீதியான தற்சார்பு தான். கரெக்ட். நாம எல்லாத்துக்கும் வெளிநாடுகளையோ வெளியாட்களையோ சார்ந்திருக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு இது உணர்த்துது. ரொம்பவே ஆழமான விவாதம் இது. இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். சொல்லுங்க. நாம தற்சார்பு பத்தியும் ஒவ்வொரு நாடும் தனக்கான சொந்த கட்டமைப்பை உருவாக்கணும்னு பேசணும். ஆனா தேசிய பாதுகாப்பு, தொழில்நுட்பம், ஏஐன்னு எல்லாத்துலயும் ஒவ்வொரு நாடும் தங்களுக்குள்ள ஒரு பெரிய சுவரை கட்டிக்கிட்டு தனித்தனி இறையாண்மை கட்டமைப்புகளை உருவாக்க தொடங்குனா எதிர்காலத்துல உலக நாடுகள் ஒன்னு சேர்ந்து செயல்படுறது சாத்தியமாகுமா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஆமா, உலகளாவிய பிரச்சனைகளை எல்லாரும் சேர்ந்து எதிர்கொள்வாங்களா, அல்லது ஒருவருக்கொருவர் தொடர்பில்லாத பல தனித்தனி டிஜிட்டல் தீவுகளா உலக நாடுகள் பிரிஞ்சு போகுமா? இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நிச்சயமா. இந்த நுட்பமான கோட்டை உலகம் எப்படி உறைய போகுதுன்னு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களோட பிஸியான நேரத்திலயும் நீங்க கூட இந்த ஆழமான அலசல்ல இணைஞ்சிருந்ததற்கு ரொம்ப நன்றி. இன்னொரு அட்டகாசமான அலசல்ல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து தேடிக்கிட்டே இருங்க, சிந்திச்சுக்கிட்டே இருங்க.